அண்மை செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கலை நிகழ்ச்சிகள் அங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சுற்றுலா பயணிகளை மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்து கடற்கரைக்கும் சாலைக்கு அனுமதிக்கும் காவல்துறையினர் குறித்த செய்தியை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், இப்ப புதுச்சேரி கடற்கரை சாலை பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்துள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கானோர் கூடி நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாடும் நிலையில் கடற்கரை சாலை அமைந்திருக்க ஒயிட் டவுன் பகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று மதியம் 12 மணி முதலே ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கடற்கரை சாலைக்கு செல்பவர்கள் ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வாகன நிறுத்தும் இடங்களில் தங்களது வாகனத்தை அங்கிருந்து அரசு மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்தில் கடற்கரை சாலைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒயிட் டவுன் காட்சிகள் அவர்கள் வீடுக்கு செல்லவும், அதே போல் இந்த ஒயிட் டவுன் பகுதியில் ஏராளமான தேவாலயங்கள் உள்ளது. அப்போது இந்த எசென்சியல் சேவைகள் மட்டுமே இந்த அவசர சேவைகளுக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகன சேவைகள் தனி பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சர்ச் மற்றும் இந்த குடியிருப்பு பகுதியில் வருவதற்கு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று இரவு தற்போது வரை லட்சக்கணக்கான கடற்கரை சாலை கூடுவார்கள் என்பதால் கடற்கரை சாலை மற்றும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் புதுச்சேரி முழுவதுமே 2000க்கும் மேற்பட்ட போலீசார், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில எல்லையிலே சுற்றுலா பயணிகள் சோதனை செய்யப்பட்டு அவர்களின் குழந்தைகள் கையில் பெற்றோர்களின் தொலைபேசி எண் ஒட்டப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு அதன்படியே அனைத்து இந்த கடற்கரைக்கு வரும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள் கையில் பெற்றோர்கள் எண் கொண்ட பேண்டும் டிஐஜி என்ற மாலை அணிவித்திருந்தார். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து கடற்கரை மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கேளிக்கை விடுதிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் அங்கேயும் சென்று தங்கள் புத்தாண்டை வரவேற்பதற்காக கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே நாம் இருக்கும் தற்போது பார்க்கும் காட்சிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் அந்த இசை கச்சேரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் இங்கே கடற்கரை சாலைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு கழித்து ரசித்து வருகின்றனர். தொடர்ந்து இங்கிருந்து இந்த வருடம் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்தாலும் இந்த அளவில் இன்னும் புத்தாண்டு வர இன்னும் சில மணி நேரங்கள் உள்ள நிலையில் இன்னும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டும் கடற்கரையில் 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. உயர கோபுரங்களை வைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் ட்ரோன் கேட்சிங் கேமராக்களும் அங்கங்கே பறக்க விட்டு எந்த அசம்பாவித சம்பவங்கள், திருட்டு சம்பவங்கள் நடப்பதாக தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இசை நிகழ்ச்சியும் அவர்கள் கண்டு ரசித்து தங்கள் வரவேற்பதற்காக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக காணப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதி யாரும் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.